அக்கறை மகர வெளியே விட்டா வேர்ல்டு வைட் நிக்க ஒரு நம்பர் அடக்கடல் இருக்கு. திருக்குறள்னா என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு வந்து துணி துவைக்கிற சோப்பு, நாளைக்கு பாத்திரம் விளக்குற சோப்பு. மைக்கப்படி என்ன செருப்பாடி. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் லாக் அண்ட் கீ கப்பிள் vlog மாமே. ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் வந்து நாளைக்கு ஊருக்கு போகிறான். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து மார்னிங் போகிறானா ஆஃப்டர்நூன் போகிறானா ஈவினிங் போகிறானா தெரில அவன். அதனால இவனை வச்சு என்னென்ன வீடியோ எடுக்க முடியுமோ எல்லாமே இன்றைக்கி ஒன் டேயில் எடுக்கலாம்னு சொல்லி நைட்டு 10:45 வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு உக்காந்துட்ருக்கோம். இப்போ வந்து நாங்கள் சாங்கு அப்படியே கண்டினியூஸாக கேட்டுட்டு இருக்கும்போது சாங் வைப்லேயே இருந்தனால சரி தளபதி சாங் ரியாக்ஷன் வீடியோலேருந்து கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நீங்கள் மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். இதை தான் பண்ண போகிறோம், அதை தான் பண்ண போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம்னு எங்களுக்கே தெரியாது. உங்கள் கையால் தொடங்கி வைங்க பாட்டா. ஓகே கொடுங்க. பாட்டில் நான் குடிக்க அண்டால துண்டாச்சே சடிக்க அடாரடி கொண்டாடதான் எம்பரசி நான் தண்டிக்க டடன் டவுன் டடன் டவுன் 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 டடன் டவுன் டடன் டவுன் 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 டவுன். சரியான ஸ்டெப். தையாரன் அவுப்பணத்தை களையத்து களவெளிய போச்சு பசங்க தலையெழுத்து ஆட்டம் போட்டு கட்டி வச்சு தலையெழுத்து வரல இது போட்டு அஞ்சு பேர் ஃபேக்டரிக்கு ஏன் எல்லாம் ப்ளூ பிரிண்ட் பெரிய மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் கோசாமிக்கு அதோட ஆடு சரம் பீடு ஷிஃப்ட் கேங்கில் எல்லாம் போய் வெளியே விட்டா வேர்ல்டு வைட் நிற்க எல்லாம் ஒரு நம்பர் உருவாங்கிட்ட நம்பர் டோஸ் அத்தனை பேர் ஒரே மாதிரி சிங்கிள்ஸ் எல்லாம் கும்பல் சுத்தம் கழிச்சு கடிச்சு போயிட பற்ற வச்சு புகைய விட்டா பவர் கிக்கு. திருக்குறள் சொல்லு. சொல்றா திருக்குறள் சொல்றா. இப்ப நீ 2 நிமிஷம் திருக்குறள் சொல்றா. திருக்குறள் சொல்லு. ஒரு 5 திருக்குறள்ரா உனக்காக. 10 கேட்கலாம் நினைச்சா 5 சொல்லு. எந்த வேன் நம்பரை தருவேன் நான். திருக்குறள் சொல்லு. திருக்குறள்னா என்னன்னு தெரியுமா? என்ன திருக்குறள்னா என்னது? ஒரு வேர்டு தமிழ்ல வரும், அதை இங்கிலீஷ்ல சொல்லணுமா? தமிழ்ல தான் சொல்லணும். சொல்லு. 5 திருக்குறள் சொல்றா. அக்கறை மகர எழுத்தெல்லாம் இரு நீ சொல்லு. அகர மகர எழுத்தெல்லாம் ஆதி வகன் முரட்டே உலக எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. 3 சொல்லு. சரி நான் ஏதாவது மூணா இரு 3 சொல்லு. 2 சரி சொல்லு. 1 சொல்லிட்டேன். செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. இன்னும் 1 பத்த வச்சு புகைய விட்டா பவர் கிக்கு. இது மட்டும் வரும். புகை விடு. சரி ஒன்னு கேட்கிறேன். அப்துல் கலாம் யாரு? தப்பி போட்டு பாரு. அப்துல் கலாம் தொப்பி போட்டு போறான். தொப்பி போட்டு போறான். யார நீ சொல்ற? நீங்க சொன்ன அவரு அப்துல் கலாம். அப்துல் கலாம் யாரு? ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. சொல்லு. அப்துல் கலாம் யாருன்னு சொல்லு. ஃபியூச்சர்னா பின்னாடி நடக்கும். பின்னாடி நடக்காது, பின்னாடி போகும். காலு தான் முன்னாடி நடக்கும். அப்துல் கலாம் யாருன்னு தெரியுமா தெரியாதா? ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்துல் கலாம் தெரியுமா? கன்ஃபார்மா? ஃப்ரீடம் ஃபைட்டர் தானே அவரு? ஆமா.
அப்ப நான் யாரா? அதுக்கெல்லாம் போயிட்டுறா. ஐயோ சரி நான் தொடங்குறேன். ஓகே ஆக்சுவலாக இது இந்த இந்த லைன் வரப்போ எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. ஒரே நிமிஷம் ரிப்பீட் போடுறேன் கேளுங்க. ரோகி அதில் ஸ்டெப்பு பாரு, டான்ஸு. குழம்புல கொதிக்குதுப்பா அந்த காலழகு, அடிதடி வெட்டு குத்து எங்க வீட்டு சமையல் வர அடக்கலந்து இருக்கு. சரியான ஸ்டெப்பு. புரிதான் உனக்கு? போனா போதும் கில்லி வெள்ள பருவாண்டா, கில்லி உள்ள போனா போதும் கேட்டாலே அதிரும் பாருனக்கு. கட்டாரடி அண்ணாரடி உங்கள் சின்னாண்டண்டிக்க. என் அண்ணன் வர வழி முடியும். அண்ணே நான் ஜரண்டி வரவா தெல்குடுத்து சிங்கத்த சுட்டாரப்பா மாட்டாதப்பா. இதுக்கு மேலே தான் ரோஹித்தை பார்ப்பாங்க வீடியோவில். இந்த வீடியோவில் நீ வந்திருக்க தானே மன்சூர் அலிகானு. இப்போ பேர் நீ வருவ பேர் அங்கே பேர் கடைசியில். சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு தயாரா? ஓகே, எந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் நீயே சொல்லு. ஜென்ரல் நாலேஜா, மேக்ஸா, சயின்ஸா, சோஷியலா, ஹிஸ்ட்ரியா? 10 into 10 சொல்லிடுவான். 10 into 10 எத்தனை? 100. சொல்லிட்டான் மத்தியானம் அவன் சொல்லிட்டான், அதனால அது அந்த வீடியோல இருக்குமே. 10 into 10 எவ்வளோ? 20. மாட்டிக்கிட்ட பங்கு. முடி கொட்டுறது நின்றுச்சா? எஸ். எதனால முடி கொட்டுனுச்சு? சோப்பா தலைக்கு போட்டதுனால. ஆக்சுவலாக முந்தா நேற்று நைட்டு வந்து எனக்கு வந்து இவன் ஆயில் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருந்தா. இவன் வந்து எனக்கும் பண்ணி விடுங்கன்னான்ட்டு நார்மல் எண்ணெய் ஒன்று இருந்தது, அதை எடுத்து தேய்ச்சி விட்டோம். தேய்க்கும் போதே என்ன சொன்னேன் நான், இது கெட்டு போன என்னடா எக்ஸ்பீரி ஆகிடுச்சின்னு சொன்னோன்னே, முடியெல்லாம் கொட்டி போயிட போகுதுரா அப்படின்னா. காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு வந்தோம், முடியெல்லாம் கொட்டுதுரா, என்ன பண்ணுறேன்னே தெரியலடான்னு நயன்ட்டே இருந்தான். முடி கொட்டுது, இந்த எண்ணெய்னால தான்னு. நைட்டு வந்த வாட்டி தான் சொல்கிறான், நான் நைட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி முடிச்சோன்னா காலையில் சோப் போட்டு தலை குளிச்சேன்டா, அதனால தான்டா முடி கொட்டுதுன்றான். ஆக்சுவலாக நேற்று வந்து உடம்புக்கு போடுற சோப்பு வச்சு குளித்தான், இன்றைக்கி வந்து துணி துவைக்கிற சோப்பு, நாளைக்கு பாத்திரம் விளக்குற சோப்பு. Bye guys. வீடியோ முடிஞ்சிருச்சு. அடிச்சு மண்டே உடச்சி விடுவோம், கண்டென்ட் கொடுத்துட்டு போடா. சொல்லு, உன் வயசில் இருப்பாங்கள்ல பசங்க, 4th to 5th போகிறவங்க, அந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்ல நினைக்கிற? நல்லா படிங்கன்னு சொல்லுவியா, இல்லை நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுவியா, நல்லா ஊர் சுற்றுங்கன்னு சொல்லுவியா, இல்லை பற்ற வச்சு புகைய ஓட்டா பவர்க்கே ஃபோன் நிறையா நோண்டாதீங்கன்னு சொல்லுவியா? அந்த மாதிரி என்ன சொல்லுவேன்? ஃபோன் நிறையா நோண்டாதீங்க, படிங்கன்னு சொல்ல முடியலையா? கஷ்டமா இருக்கா? ஏன்னா நீயே பார்த்த ஃபோன் ஓடிக்கிட்டே. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? இவன் அந்த எப்படி சொல்கிறதுன்னா 3 கேட்டகிரி. இவன் ஹரிணி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் வந்து, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு உங்கள் அப்பாவை பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் அம்மாவை பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கடவுள் பிடிக்குன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா முதலாம் நம்ம தலைமாதில் இருப்போம். லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் 3மே பண்ணிட்டு தான் வெளியே வருவோம். அருணி வந்து எப்படின்னா புத்திசாலித்தனமாக பண்ணுறதா நினச்சிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த உலகத்தை சுற்றி வருவேன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் நம்பலைன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா, அவன் நான் நம்பலை, இதெல்லாம் எப்படிப்பா முடியும்னு சொல்லி ஷேர் பண்ணுவான். அவளுக்கு தெரியாது அவனுங்க பண்ணுறதே அதுக்கு தான். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a God gifted child. 3வது கேட்டகரி அனீஸ்.
டப்பாங்குத்து பாட்டு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஸ்டவ் மேல கடாயி, பாக்கெட்டில் சடாயி, வடிவேலு நாட்டு பாய். நானும் கேட்பேன். இவனும் இப்போ ஒரு இந்த சாங் நீங்கள் ரியாக்ஷன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நல்ல நல்ல சாங் கேட்டுக்கிட்டு இருந்தோம். வேலாயுதம் படத்துல இருந்து, அப்புறம் நான் ரெடி தான் ஒரு அம்மன் பாட்டு போட்டு கேட்டுட்டு இருந்தோம். அரண்மனையிலேருந்து ஒரு அம்மன் சாங் கேட்டுட்டு இருந்தோம். இவன் வந்துட்டு டே அந்த பாட்டு போடுறா அப்படின்னா, எந்த பாட்டுடான்னா ரத்த கதிப்பு. அது என்ன பாடு? ரத்தகதிப்பு மாமா ரத்தகதிப்பு வச்சக்கொள்ளுகள் வெள்ளப்படிப்பு ஃபிகர் வந்தா குடிச்சிருப்பேன் மைக்கப்பொடி இன்னும் செருப்பாரடி. ஏடா திருக்குறள் சொல்றானா? அதாவது உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ரத்த கொதிப்பு என் மாமனா இருக்கு. ரத்த கொதிப்பு சத்தமா பாடு. ரத்தகதிப்பு மாமா ரத்தகதிப்பு வச்சக்கல்ல பொறுப்பு வெள்ளப்படிப்பு ஃபிகர் வந்தா குடிச்சிருப்பு மைக்கப்பொடி மாமனா செருப்பாரடி. இதெல்லாம் மைக்கப்பொடி செருப்பாரடி. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வேற என்ன பேசலாம்? ஆமாம், இன்னொன்று எதுக்கு எஜிபிஷனில் பொம்மை சிங்கர் புலியை பார்த்து பயப்படுறோம்? கை குழந்தையெல்லாம் வந்துட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு பயப்படாமல். உனக்கு என்ன? புலி சிங்கம்னா உண்மையான சிங்கம். கூண்டில் இருக்கும் போது பயந்தா கூட சரி, அது பஞ்சு, அது வந்து கடிக்குமா? திடீர்னு உயிர் வந்து கடிச்சிச்சுன்னா 5 நிமிஷம் வீடியோ பார்த்துருப்பீங்க, நல்லா போயிட்டு இருந்திருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் பைத்தியமாக இருந்தால் நடந்துப்பான். அது வந்து அவனோட இயற்கையே அப்படி தான். கொஞ்சம் பைத்தியமாக இருக்கலாம். அந்த கொஞ்சம் பைத்தியம் தான் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வருது. இன்னும் ரொம்ப பைத்தியம் ஆகிட்டானா ரோஹித் 5 நிமிஷமும் இப்படி தான் பேசுவான். 1 நிமிஷம் தான் நல்லா இருப்பான். பேசுனது நான், நீ தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்க. ரெடிங்களா? எலன் மஸ்க்கு விட்டுருடா